சலாம் எவ்ரிவன், வாங்க பாஸ்தா செய்யலாம். எந்த ஒரு சாஸும் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அம்மா வீட்டில் குக் பண்ணியிருந்தாங்க. அதை நான் சாப்பிட்டாத காரணத்தினால் நான் இந்த பாஸ்தா சாப்பிட்டனால நான் திட்டு வாங்கினேன். அதனால் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதே சாப்பிட்ருங்க நண்பர்களே. இப்போ இந்த பாஸ்தா எப்படி செய்யணும்னா, வாட்டர், அதில் ராக் சால்ட்டு, அப்புறம் ஆயில் போட்டு அந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு பாயில் பண்ணுறது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் அளவு பார்க்காம எடுத்துட்டேன். ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனால் நான் இவ்வளோ பாஸ்தா போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒரு ஃபோர்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக குக்கிங் ரொம்ப பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் நான் குக் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு நான் 3 டொமேட்டோஸ் அப்புறம் ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆட் பண்ணுறதுக்காக. உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா குக் பண்ணணும்னு சொல்லி நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு 15 பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகா 2, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு. இதெல்லாமே அந்த இடிகள் இருக்கும்ல, அதில் சேர்த்து நல்லா நான் இடிச்சுக்கிட்டேன். என் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் தான் எனக்கு பிடிச்சனால நான் இது செய்கிறேன். ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாஸ்தா பாயில் பண்ணி வச்சதால அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா அந்த மசாலாவை குக் பண்ணுறதுக்காக. அப்புறம் இதெல்லாம் இடிச்சுக்கிட்டேன்ல, இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக கீ போட்டு கொஞ்சமாக ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் இந்த மசாலா எடுத்து போட்டணும். இந்த மசாலா அந்த ஆயிலே நல்லா குக் ஆகிடும். ஸோ தட் அது ஒரு மாதிரி கார்லிக் ஆயில் மாதிரி இருக்கும். டேஸ்ட் பண்ணவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா பண்ணி வதக் பண்ணிக்கோங்க. வதக் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் இதில் சேர்த்திக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கணும். ஆக்சுவலி ஆனியன் வதங்கிறதுக்கு நார்மல் சால்ட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா டொமேட்டோஸ் எப்படி சேர்க்க போகிறோம்ல, அதனால் ராக் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் டொமேட்டோஸ் பியூரியாக கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியா மட்டும் தான் சேர்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகாய் நம்ம சேர்த்திட்டோம். அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. நான் அந்த பாஸ்தா பாயில் பண்ண வாட்டர் இருந்துச்சுல, அது கொஞ்சம் போட்டு நல்லா குக் பண்ணோன்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்ச அந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவில் பாஸ்தாஸ்லாம் ஆட் பண்ணிடணும். ஆக்சுவலி நீங்கள் இந்த மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் சேர்க்காமலே கூட ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் மசாலாவாக சாப்பிடுவேன். அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொரியாண்டர் போடணுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் கொரியாண்டர் எங்கள் வீட்டில் இல்லாததுனால நான் போடல. அதுக்கப்புறம் இதை தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டாச்சு. பாய்.